ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே டேஸ்டியான கோதுமை மாவு வச்சு பால் கொழுக்கட்டை எப்படி செய்யறதுன்றதை தான் பார்க்க போகிறோம். நம்ம ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலோட அப்டேட்ஸ் உடனே கூட உங்களுக்கு வரும். வாங்க நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு பவுலில் நான் 1 கப் அளவு கோதுமை மாவு எடுத்துக்கிறேன். நான் இன்றைக்கி 100 கிராம் அளவு மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம மாவை நல்லா பிசைஞ்சிடலாம். மாவு வந்து சப்பாத்தி மாவு அளவுக்கு சாஃப்டாக பிசையக்கூடாது, நம்மளுக்கு கொழுக்கட்டை உருட்டுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். கொஞ்சம் கெட்டியாக பிசையணும். நீங்கள் ரொம்ப கெட்டியாக பிசைஞ்சிட்டிங்கன்னா கல் மாதிரி ஆகிடும் கொழுக்கட்டை எல்லாமே. அதனால் இந்த பக்குவத்தில் இருந்தால் கரெக்டாக இருக்கும். இது நல்லா பிசைஞ்சு வச்சுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் இதை ஊற வச்சிடலாம். இது வந்து ஊறிட்டுருக்கிற டைமில் நம்ம வந்து வெள்ளைப்பாகு ரெடி பண்ணிடலாம். வெள்ளைப்பாகுக்கு நீங்கள் எந்த கப்பில் கோதுமை மாவு எடுத்தீங்களோ அதே கப்பில் 3/4 கப் அளவு வெல்லம் எடுத்துக்கலாம். இது மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றிட்டு இதை நல்லா கொதிக்க வச்சிடலாம். கம்பி பதம்லாம் எதுவும் பார்க்க தேவையில்லை. நம்ம வந்து நல்ல வெல்லங்கள் எல்லாமே கரைஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து அதில் உள்ள தூசிகள் எல்லாத்தையுமே டீ ஸ்ட்ரெயினர் வச்சு வடிகட்டி எடுத்துடலாம். இப்போது நம்ம இதை வடிகட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போது நம்மளுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை திறந்து பார்க்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கணும். ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. நீங்கள் கொழுக்கட்டை உருட்டுறதுக்கு முன்னாடி கையில் நல்லா வந்து நெய் தடவிட்டு நல்லா இதை வந்து மாவை ஒரு 10லேருந்து ஒரு 20 செகண்ட் வந்து நல்லா வந்து மசாஜ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம இதை கொழுக்கட்டை சின்னதாக பிடிக்க ஆரம்பிக்கலாம். இதை வந்து நம்ம திரட்டி சின்னதாக நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ரவுண்ட் ஷேப் வேணும்னா ரவுண்ட் ஷேப், இல்லைன்னா சிலிண்ட்ரிக்கல் ஷேப்லேயே நம்ம வந்து உருட்டிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி எல்லாத்தையும் நான் எடுத்துகிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஒரு தடவை நீங்கள் வந்து கையில் நெய் தடவினாலே ஃபுல்லாத்துக்குமே அது வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் எல்லாத்தையுமே திரட்டி வச்சுட்டேன். இப்போ வந்து ஒரு பேனில் நீங்கள் எந்த கப்பில் கோதுமை மாவு எடுத்தீங்களோ அதே கப்பில் 1 கப் காய்ச்சின பால் எடுத்துக்கலாம். அதே கப்பில் 2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து கொழுக்கட்டைகள் எல்லாத்தையுமே சேர்த்துடலாம். தனித்தனியாக நீங்கள் சேர்த்திங்கன்னா தான் ஒட்டாமல் வரும், இல்லைன்னா ஒட்டும். பாருங்கள், இப்போ நான் எல்லாத்தையுமே சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் தான் மூடி போடணும். பால் வந்து பொங்க ஆரம்பித்ததுக்கப்புறம் மூடி இருந்தால் வெளியில் வந்துடும். ஸோ ஓப்பன்லேயே வச்சு நீங்கள் குக் பண்ணணும். இப்போ பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இன்னொரு 5 நிமிஷம் நம்ம வந்து ஓப்பனில் வச்சே குக் பண்ணால் கொழுக்கட்டை எல்லாமே நல்லா வெந்துடும். இந்த மாதிரி ஒரு பாதி அளவு வெந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து 2 கப் அளவு காய்ச்சின பால் சேர்த்துக்க போகிறோம். 1 கப் அளவு கோதுமை மாவுக்கு நம்மளுக்கு 3 கப் அளவு பால் தேவைப்படும். ஏற்கனவே 1 கப் அளவு நம்ம சேர்த்தாச்சு, அதனால நான் இப்போ 2 கப் அளவு சேர்க்குறேன். இதுவும் நல்லா கொஞ்சம் கொதிச்சதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த வெள்ளைப்பாகையும் நம்ம சேர்த்துடலாம். இதுவும் இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. அதனால நம்ம இப்போ இந்த வெள்ளைப்பாகை வடிகட்டி வச்சுருக்கோம்ல, அதையும் நம்ம இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுறலாம். கிளறிட்டு மீடியம் ஹீட்லேயே வச்சு நம்ம குக் பண்ணலாம். இது ஆல்மோஸ்ட் ஒரு 70%க்கு மேலே நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போது வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவு துருவின தேங்காய் எடுத்திருக்கேன். இதில் ஒரு 2 ஸ்பூன்லேருந்து 3 ஸ்பூன் அளவு தண்ணி ஊற்றிட்டு நம்ம வந்து திரட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம். உங்களுக்கு பால் மட்டும் வேணும்னா நீங்கள் பாலை தனியாக எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி இப்படியே தான் சேர்க்குறேன். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்தில் நம்ம வந்து ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக ஏலக்காய் சேர்த்துக்கலாம், நல்ல வாசனையாக இருக்கும். ரொம்ப நேரம் தேங்காய் பால் ஆட் பண்ணதுக்கு அப்புறமாவோ இல்லை தேங்காய் நீங்கள் ஊற்றுனதுக்கு அப்புறமாவோ நீங்கள் வந்து ரொம்ப நேரம் வச்சுருந்தா நம்மளுக்கு அது திரண்டு போயிடும். அதனால ஊற்றிட்டு ஒரு 2 நிமிஷத்தை நீங்கள் ஆஃப் பண்ணிடணும். அவ்வளோதான், நம்மளுக்கு சூப்பரான பால் கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு, கோதுமை பால் கொழுக்கட்டை. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்து